الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين، فيه آيات بينات مقام إبراهيم، ومن دخله كان آمنا، ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا، ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வழித்து நெருநிலத்தை காக்கவல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை தேர்ந்த தாபிஊன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கொள்ளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நஸீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஹஜ்ஜுக்குரிய காலம். முழு உலக முஸ்லிம்களும் அல்லாஹுவால் விதியாக்கப்பட்ட ஐம்பெரும் கடமைகளில் இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலம். இஸ்லாத்தில் விதியாக்கப்பட்டிருக்கின்ற ஐம்பெரும் கடமைகள், சில கடமைகளை நாம் பார்க்கிறோம், அது உடலோடு சம்பந்தப்படுகிறது. சில கடமைகளை நாம் பார்க்கிறோம், அது பணத்தோடு சம்பந்தப்படுகிறது. ஜகாத்தை எடுத்துக்கொண்டால் புத்தி பேதலித்தவனாக இருந்தாலும் அவருடைய சொந்தத்திலே ஜகாத்துக்குரிய நிசாபை அடைந்து விட்டால் அந்த பணத்திலிருந்து ஜகாத்து கொடுத்தே ஆக வேண்டும். இந்த ஜகாத்து பணத்தோடு மாத்திரம் சம்பந்தப்படுகிறது. இன்னும் சில கடமைகள், தொழுகை, உடலிலே எந்த உறுப்பும் செயல்படாமல் ஸ்தம்பித்து போயிருக்கிறது, அவனுக்கு சிந்தனா சக்தி மாத்திரம், மூளையும் கல்பும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றாலும் கூட அந்த கல்பால் சரி அவன் தொழுதே ஆக வேண்டும். அது உடம்போடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் உடலும் சம்பந்தப்படும், பணமும் சம்பந்தப்படும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஹிஜ்ரி 9வது வருடத்தில் விதியாக்கப்பட்ட ஒரு முக்கியமான கடமை. எனவேதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி காலத்திலே கடைசி 10வது ஹிஜ்ரி 10 தான் இந்த ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய முதலும் இறுதியுமான அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு கடமை. நான் நினைக்கிறேன் குர்ஆன்ல கூட சூரத்துல் ஹஜ் என்ற ஒரு சூறாவையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஹஜ்ஜுடைய பேரு சொல்லி இறக்கி இருக்கிறான் என்றால் அந்த ஹஜ்ஜுடைய முக்கியத்துவம் எம்மாத்திரம் என்பது இதிலிருந்து எங்களுக்கு தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஹஜ்ஜை பற்றிய குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலாம் நிறைய பேசுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜி சம்பந்தமாக அந்த இறுதி ஹஜ்ஜிலே அதிகமான உபதேசங்களை, ஹஜ்ஜி சம்பந்தமான விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஓதி காண்பிக்கப்பட்ட அல் குர்ஆன் வசனத்தில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ், மனிதர்கள் வணங்குவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்ட முதல் ஆலயம் லல்லதி பிபக்கத முபாரகா, அந்த பக்கா என்று சொல்லக்கூடிய அந்த இடம், மக்காவிலே அமைந்திருக்கின்ற அந்த காபத்துல்லா இருக்கின்ற அந்த இடத்திலே அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட அந்த ஆலயம் தான் உலகத்திலே முதலாவது உருவாக்கப்பட்ட ஆலயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் உருவாக்கப்பட்ட அந்த புனிதமான காபத்துல்லா. எனவே யாருக்கெல்லாம் அந்த வசதியும் யாருக்கெல்லாம் சக்தியும் இருக்கிறதோ, வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்தஃபாஅ இலைஹி சபீலா, அந்த பைத்துல்லாஹ்வை ஹஜ்ஜி செய்தே ஆக வேண்டும், அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி அவர்கள் சென்றே தீர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த அல் குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கின்ற பொழுது, யாரெல்லாம் வசதியும் வாய்ப்பும் உடம்பிலே தெம்பும் இருந்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ என்று சொல்ல வேண்டி அந்த இடத்திலே என்ன பதத்தை பிரயோகிக்கிறான் என்றால், வமன் கஃபர வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன், யாரு காபீராகி விடுகிறார்களோ, யார் இந்த சட்டத்தை புறக்கணிக்கிறார்களோ, யார் இந்த கட்டுப்பாட்டை அதாவது நிராகரிக்கிறார்களோ, அவர்களை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தாரை விட்டும் தேவையற்றவன் என்று அந்த கடமையை செய்யாதவர்களை அல்லாஹ் குஃப்ரோடு சேர்த்து இருக்கிறான். என்றால் வசதி இருக்க வேண்டும், உடம்பிலே தெம்பிருக்க வேண்டும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு ஆணித்தரமான முறையில் அல் குர்ஆன் இந்த ஹஜ்ஜை பற்றி பேசி இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களும் நிறைய இந்த ஹஜ்ஜை பற்றி சொல்லி தந்திருக்கிறார். ஒரு காலம் இருந்தது, நினைத்த மாத்திரத்திலே தயாராகி அந்த ஹஜ்ஜுக்காக போகலாம். இந்த ஹுதுபாவை கேட்டு சில பேருடைய உள்ளத்திலே நானும் எப்படியாவது இந்த வருடம் ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று உள்ளத்திலே தோன்றினாலும் கூட, துரதிஷ்டவசம் என்னவென்றால் இப்பொழுதெல்லாம் அப்படி நினைத்த மாத்திரத்திலே ஹஜ்ஜி செய்ய முடியாது. ஒரு வருடத்திற்கு முன்னால் எங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய வேண்டும், அதற்கான தயாரிப்பிலே நாம் ஈடுபட வேண்டும். ஒரு காலத்திலே 75,000, 80,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் ரூபாய்களுக்கான இந்த ஹஜ்ஜுடைய அந்த விலை இன்று 2 மில்லியன்களையும் தாண்டி சென்று விட்டது. குடும்பத்தில் ஒரு கணவனும் மனைவியும் ஹஜ்ஜி செய்வதென்றால் அது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு ஹஜ் ஒரு சிரமமான ஒரு அமலாக மாறிவிட்டது. சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அதை செய்வது ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. முதல் கட்டமாக அந்த ஹஜ்ஜி செய்வதற்கு கிடைக்கின்ற வெகுமதிகள் என்ன? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்ற அந்த ஆச்சரியமான அந்த சிறப்பம்சங்களை பார்க்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும், அந்த ஹஜ்ஜி செய்யாமல் ஒருவன் இருப்பானாக இருந்தால் அவன் ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது என்பதையும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை பின்னால் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக் ரஜா மின் துனூபிஹி கயௌமின் வலதத்துஹு உம்முஹு முத்தஃபக்குன் அலைஹ். யார் ஹஜ்ஜுக்காக சென்று ஆபாசமான செயல்பாடுகளில் ஈடுபடாமலும், அசிங்கமான வார்த்தைகளை, கெட்ட குணங்களில், கெட்ட செயல்களில் ஈடுபடாமலும் பக்குவமாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், கயவுமின் வலதத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போன்று மாறிவிடுகிறான். ஹஜ்ஜை முடித்து கடைசி தவாஃபுல் விதாவையும் முடித்துவிட்டு ஹரம் ஷரீஃபில் இருந்து வெளியே எடுத்து வைக்கின்ற, கால் எடுத்து வைக்கின்ற ஒரு ஹாஜும் அதே நிமிடத்திலே தாயுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து இந்த உலகத்தை நோக்கி பிறப்பதற்காக வேண்டி தலையை வெளியே கொண்டு வருகின்ற குழந்தைக்கும் பாவத்திலே எந்த வித்தியாசமும் கிடையாது. எப்படி பாவம் அற்ற பரிசுத்தமான ஒரு குழந்தையாக இந்த மண்ணுக்கு மேலால் அந்த குழந்தை பிறக்கிறதோ, அதே அந்தஸ்திலே ஒரு ஹஜ்ஜை முடித்தவர் நிலை மாறுகிறது என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் தெளிவுபடுத்துகிறார்கள். என்றால் அதிலே கிடைக்கின்ற ஆகப்பெரிய பெனிஃபிட், எங்களுடைய எல்லா வகையான பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முக்கியமான ஒரு சஹாபி, தன்னுடைய சக்கராத்துடைய நேரம்
சூழ இருக்கிறவர்களை பார்த்து தான் இஸ்லாத்திற்கு வந்த சரித்திரத்தை அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார். ஏங்கி ஏங்கி அழுகிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞாபகம் வந்துவிட்டது. எல்லோரையும் போல நானும் இஸ்லாத்தை தழுவுவதற்காக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பற்றினேன். யா ரசூலல்லாஹ், எனக்கும் ஷஹாதத்துடைய கலிமாவை சொல்லித் தாருங்கள், நானும் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்று சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முபாரக்கான வாய் திறந்து அந்த கலிமாவை மொழிவதற்கு ஆரம்பிக்க முன்னால் சட்டென என்னுடைய கையை நான் திரும்ப எடுத்துக்கொண்டேன். என்ன அம்ரே, நீதானே கையை தந்தாய், நீதானே கலிமாவை கேட்டாய், திடீரென்று நீயே அதை திருப்பி வாங்கினால் இதிலே என்ன அர்த்தம், ஏன் இப்படி செய்தாய்? இல்லை யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன். அது என்ன நிபந்தனை, அது என்ன நிபந்தனை என்று கேட்ட நேரத்திலே, நான் குஃப்ரிலே இருக்கின்ற பொழுது செய்த சகல பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அதற்கு நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும், அப்படி தந்தால் தான் நான் இஸ்லாத்தை தழுவுவேன் என்று அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன் சொன்ன அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அமா அலிம்த யா அம்ரே, உனக்கு தெரியாதா? அன்னல் இஸ்லாம் யஹ்திமு மா கான கப்லஹு. ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு வந்தால் அவன் வந்த வினாடி, அவன் எத்தனை ஆயிரம் வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தாலும் அந்த இஸ்லாத்தை கல்வால் ஏற்று நாவால் அந்த கலிமாவை மொழிந்து விட்டான் என்றால் அதற்கு முன்னால் செய்த சகல பாவங்களையும் அது தவிடு பொடியாக்கிவிடும் என்றார். சொல்லுகின்ற அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் கல்பால் உறுதி கொண்டு நாவால் மொழிந்து விடுகிறான் என்றால் அந்த வார்த்தையுடைய பரக்கத்தை, அதனுடைய பவர் என்ன தெரியுமா? எத்துணை ஆயிரம் வருடம் எத்துணை பஞ்சமா பாதகங்களை செய்திருந்தாலும் அந்த நிமிடத்திலே, அந்த வினாடியிலே அதை அடியோடு தகர்த்துவிடும், தவிடு பொடியாக்கிவிடும் என்ற செய்தி உனக்கு தெரியாதா? தொடர்ந்து சொல்லுகிறார்கள், வஅன்னல் ஹிஜ்ரா தஹ்திமு மா கான கப்லஹா. ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்கிறான். அந்த காலத்திலே மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு சென்றார்கள். அந்த ஹிஜ்ரத்தை ஒரு மனிதன் இஸ்லாத்தை தழுவி நிறைவேற்றினான் என்றால் அந்த ஹிஜ்ரத்துடைய பரக்கத்தின் மூலம் அதற்கு முன்னால் நடந்த சகல பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுவான் என்ற சங்கதி உனக்கு தெரியாதா? மூன்றாவதாக சொன்னார்கள், வஅன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லஹு ரவாஹு முஸ்லிம். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ் செய்தால் அந்த ஹஜ்ஜுக்கு முன்னால் நிகழ்ந்த சகல பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்பது உனக்கு தெரியாதா? மூன்று அமல்கள், இஸ்லாத்தை தழுவுதல், ஹிஜ்ரத்து செய்தல், ஹஜ்ஜி செய்தல், இந்த மூன்று அமல்களும் விதிவிலக்கில்லாமல் சிறிய பாவம் பெரிய பாவம் வேறுபாடு பாகுபாடு வித்தியாசம் எதுவும் இல்லாமல் அத்துணை பாவங்களும் அடியோடு அழிக்கப்படும் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு ரொம்ப பெருமதியானது, ரொம்ப முக்கியமான ஒரு அமல் ஹஜ்ஜுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கிறதே அந்த ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறு கிடையாது என்றார். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய சிறப்பம்சங்களில் ஒன்று, தான் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதை விட இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற வேறு பெரிய பாக்கியம் எதுவும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், துஆக்கள் அதிகமாக ஒப்புக்கொள்ளப்படுகின்ற நேரம் எது என்று கேட்ட நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே பலவாறு சொல்லி இருக்கிறார்கள். அதானுக்கும் இகாமத்திற்கும் இடையிலே கேட்கின்ற துஆவை அல்லாஹ் கபூலாக்குவான் என்றார்கள். திரும்ப அந்த சஹாபி கேட்கிறாங்க, அந்த குறுகிய நேரத்திலே எதை அல்லாஹ்விடத்திலே கேட்டால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நாயகமே? சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸலில்லாஹல் அஃப்வ வல் ஆஃபியா, உன்னுடைய பாவத்திற்கான மன்னிப்பையும் உன்னுடைய தேகத்திற்கான ஆரோக்கியத்தையும் அல்லாஹ்விடத்திலே கேள். இந்த உலகத்திலே இருக்கின்ற ஆகப்பெரிய நியாமத்துகளில் இரண்டு நியாமத்துகள் இருக்கிறது. ஒன்று எங்களுடைய உடல் ஆரோக்கியம், மற்றது எங்கள் பாவங்களுக்கான மன்னிப்பு. இந்த பாவங்களுக்கான மொத்தமான மன்னிப்பையும் இந்த ஹஜ்ஜி பெற்று தருகிறது. மௌத்துக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற ஆகப்பெரிய நியமத்து என்ன தெரியுமா? அவன் ஒரு சுவனவாதியாக மாறி விடுவதுதான், அவன் ஒரு சுவர்க்கவாதியாக மாறி விடுவதுதான். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹஜ்ஜி எப்படியாப்பட்ட ஹஜ்ஜி என்பது, எப்படியாப்பட்ட அமல் என்று தெரியுமா? அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், புண்ணியம் நிறைந்த ஹஜ் இருக்கிறதே, லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, சுவர்க்கத்தை தவிர குறைந்த கூலி அதற்கு வேறு எதுவுமே கிடையாது.
கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே கிடைக்க வேண்டிய ஆகப்பெரிய நியமத்தான பாவ மன்னிப்பும், மௌத்துக்கு பின்னால் கிடைக்க வேண்டிய ஆகப்பெரிய நியமத்தான சுவர்க்கமும் அதை பெற்றுத் தருகின்ற ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் அது இந்த ஹஜ்ஜாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார். மினாவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த வேளையிலே 2 மனிதர்கள் வருகிறார்கள். வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களிடத்திலே சில முக்கியமான சில விடயங்களை நாம் கேட்பதற்காக வேண்டி வந்தோம், எங்களுக்கு சொல்லித்தர முடியுமா என்று கேட்ட நேரத்திலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பப்ப அவர்கள் நுபுவத்து உண்மையானது என்பதை அவர்கள் நிரூபிப்பார்கள். வந்த 2 பேரிடத்திலும் கேட்டார்களா? வந்தவர்களிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் எதை கேட்க வந்தீர்கள் என்ற கேள்வியையும் நானே எழுப்பி, சுப்ஹானல்லாஹ், நீங்கள் எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறீர்கள் என்ற நோக்கத்தையும் நானே சொல்லி அதற்கான பதிலை சொல்லட்டுமா, அல்லது நீங்களாகவே அந்த கேள்வியை கேட்க நான் பிறகு பதிலை சொல்லட்டுமா என்று கேட்ட நேரத்திலே இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அட, நாங்க கேட்க வந்த கேள்வி அது உங்களுக்கு எப்படி தெரியும் என்ற ஒரு கேள்வியோடு அந்த பார்வை அமைந்திருந்ததே. யா ரசூலல்லாஹ், அந்த கேள்வியையும் நீங்களே கேட்டு அந்த பதிலையும் நீங்களே சொல்லுங்கள் என்று சொன்ன நேரத்திலே அது ஒரு நீண்ட ஹதீஸ், அனைத்தையும் சொல்லுவதற்கு இந்த மிம்பர் மேடை இடம் கொடுக்காது. ஒரு ஹஜ்ஜுக்காக வேண்டி வீட்டிலிருந்து வெளிப்படுகின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்கின்ற நன்மை என்ன? முதலாவது அந்த கஅபாவை பார்த்து வலம் வருகின்ற பொழுது கிடைக்கின்ற அமல் என்ன? கஅபத்துல்லாவை வலம் வந்து 2 ரக்காத் தவாஃப், அந்த தவாஃபுடைய 2 ரக்காத் தொழுவதில் கிடைக்கின்ற நன்மை என்ன? பிறகு சை செய்வதின் நன்மை என்ன? முடியிறக்குவதின் நன்மை என்ன? குர்பான் கொடுப்பதின் நன்மை என்ன என்பதைத்தானே நீங்கள் கேட்க வந்தீர்கள். எல்லாவற்றையும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இறுதியாக அந்த ஹதீஸிலே அந்த சிறப்பை சொல்லுகின்ற பொழுது வஅம்மா தவாஃபுக பில் பைத் பஅத ذلك சொல்லப்பட்ட அந்த ஹஜ்ஜுடைய எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு திரையான தவாஃப் என்று இருக்கிறதே, கடைசியிலே வருகின்ற பொழுது செய்ய வேண்டிய தவாஃபுல் விதா இருக்கிறதே, அந்த தவாஃபை நீ செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது فإنك تطوف ولا ذنب لك. சுப்ஹானல்லாஹ், எந்த ஒரு பாவமும் உன் பட்டோலையில் இல்லாமல் இருக்கின்ற நிலையில் தான் நீ அந்த தவாஃபை ஆரம்பிக்கிறாய். உலகத்திலே நாம் எத்தனையோ அமல்களை செய்வோம். இப்பொழுது ஜும்மாவை தொழப்போகிறோம், நானும் தொழப்போகிறேன், இன்ஷா அல்லாஹ் நீங்களும் தொழப்போகிறீர்கள் என்றால் அந்த தக்பீரை நாம் கட்டினாலும் இந்த ஜும்மாவுக்கு முன்னால் நாம் செய்த நிறைய பாவங்கள் இருக்கு. அந்த பாவத்தோடு தான் ஒவ்வொரு தொழுகையையும் நாம் நிறைவேற்றுகிறோம். எந்த பாவத்தை குற்றம் பிடித்து எங்களுடைய அமல்களை பழைய துணிமாதரை சுருட்டி அல்லாஹ் முகத்திலே அடித்து விடுவான் என்பது தெரியாது. உலகத்திலே நீ முதலாக பாவமே இல்லாமல் செய்கின்ற ஒரு அமலையும் அந்த புனிதமான கஅபாவை வலம் வரக்கூடிய தவாஃபாகவே அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். பார், வஅம்மா தவாஃபுக பில் பைத் ஃபஇன்னக ததூஃபு வலா ذنب لك. எந்த பாவமும் இல்லாமல் அந்த இறுதி தவாஃபை நீ ஆரம்பிக்கிறாய். ஆரம்பித்து வெளியே வருகின்ற பொழுது யத்தி மலக்குன் ஹத்தா யதஅ யதைஹி, ஒரு மலக்கு வருகிறார், உன் 2 தோள் புஜங்களிலும் தன்னுடைய 2 இறக்கைகளையும் அந்த மலக்கு வைத்து ஃபயகூல், அவர்கள் சொல்லுகிறார், யஅமல் ஃபீமா தஸ்தக்பில் ஃபகத் குஃபிர லக மா மதா. இந்த நிமிடத்திலிருந்து நீ செய்கின்ற எல்லா அமல்களையும் புதிதாகவே செய்து கொண்டு போ. பாவத்தோடு செய்கின்ற காலம் முடிந்து விட்டது. இன்று இந்த கஅபாவில் இருந்து ஹரமில் இருந்து வெளியேறுகின்ற உனக்கும் இதே நிலையில் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியேறுகின்ற குழந்தைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எப்படி ஒரு பாவமும் இல்லாமல் அறியாமல் பச்சிலம் பாலகனாக அந்த குழந்தை பிறந்து உலகத்திற்கு வருகிறானோ அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் செய்த சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் தான் முதலாவது இந்த ஹரமில் இருந்து உன் காலை எடுத்து வெளியே வைக்கிறாய். இதற்கு பின்னால் புதிதாக உன்னுடைய அமல்களை நீ செய்து கொள் என்று அந்த மலக்கு நன்மாராயம் கூறி அனுப்புகிறார் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்றால் கண்ணியமான கனவான்களே, இந்த பாக்கியத்தை அடைவதற்கு 20 லட்சம் அல்ல 2 கோடி கொடுத்தாலும் அது ஈடாகாது. அவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு கடமைதான் அந்த ஹஜ்ஜுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ஜை முடித்து உயிரோடு வந்தால் பாவம் இல்லாமல் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புகிறார். சில சமயம் அந்த ஹஜ்ஜிலே அவர் மௌத்தா போனால், ஆரம்ப காலத்திலே கப்பல்களிலே ஹஜ்ஜுக்கு போவார். பிரயாணம் கப்பலிலே நடக்கும்.
போறதுதான், திரும்பி வருகிறேன் என்று சொல்ல மாட்டார். நான் போகிறேன் என்ற கண்ணீரோடு தான் விடைபெறுவார். அவர்களுடைய சொத்துக்களை பிரித்து விடுவார்கள், வசியத்துகளை எழுதி விடுவார்கள், கடன்களை ஒப்படைத்து விடுவார்கள். கப்பலிலே கால் எடுத்து வைக்கின்ற பொழுதே பக்கத்திலே பார்ப்பார்களாம், சப்பையான சில கருங்கற்கள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஒரு ஹஜ்ஜுக்கு போன கப்பலிலே போனவர் சொல்லுகிறார், அந்த காலத்திலே நான் போகும் பொழுது மாலுமி வருகிறார், இந்த கற்கள் எதற்காக வைக்கப்பட்டிருக்கின்றன என்று கேட்டேன். அவர் என்னை ஒரு வாட்டி ஏற இறங்க பார்த்தார். கட்டாயம் சொல்லித்தான் ஆக வேண்டுமா? ஆம் சொல்லுங்களேன். இல்ல, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். பிரச்சனை இல்லையா? இல்ல, கட்டாயம் சொல்லுங்கள். இல்ல, வரும் பொழுது சொல்லுகிறேனே. இல்ல, இப்பொழுதே சொல்லுங்கள். அவர் சொன்னாராம், திடீரென்று போகும் வழியிலே மாத கணக்கிலே கடல் பிரயாணம், யாராவது மரணித்தால் இந்த கல்லிலே வைத்து அவருடைய ஜனாசாவை கட்டி அப்படியே கடலிலே இறக்கி விடுவோம். வேற எங்கு போய் அடக்கம் செய்ய? எத்தனை நாளைக்கு அந்த ஜனாசாவை வைத்துக் கொள்ள? கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதிரியான நிலை சில பேருக்கு வரும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸை பாருங்கள். பைன ரஜுலுன் வாகிஃபுன் மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அரஃபா, அரஃபாவிலே ஹஜ்ஜத்துல் விதாவிலே பைகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று ஒரு மனிதர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே நின்றிருந்தான். திடீரென்று அன் ராஹிலத்திஹி, அவருடைய வாகனத்திலே இருந்து அவர் கீழே விழுந்து விட்டார். அந்த ஒட்டகம் அவரை மிதித்து அவரை கொன்று விட்டது. கத்தலஹு என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது எழுதுகிறார். மிருகத் அதனுடைய குணத்தை காட்டிவிடும். இஹ்ராமோடு இருக்கிறார், அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கிறார், இவர் மரணித்து விட்டார். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய ஃபத்வாக்களை மலமளவென கொடுக்கிறார்கள். இக்ஸிலூஹு பிமாஇன் வஸித்ர், இலந்தை கலந்த நீரிலே அவரை குளிப்பாட்டுங்கள். வகஃபினூஹு பிஸௌபை, ஏனைய ஜனாசாக்கள் மாதிரி அங்க சம்பூர்ணமாக அவர்களை சுத்தி கபனிட வேண்டாம். இஹ்ராமுடைய ஆடை, அந்த 2 ஆடைகளை அவர் அணிந்திருந்த அந்த 2 ஆடைகளை கொண்டே அவர்களை கபன் செய்யுங்கள். வலா துஹம்மிரு ரக்ஸா, அவர்களுடைய தலையை மூட வேண்டாம். இஹ்ராம் அணிந்தால் ஆண்கள் தலையை மூடுவது ஹராம், கூடாது. எனவே அதே நிலையில் ஒரு இஹ்ராம் கட்டியவருக்குள்ள அந்த மதிப்பை கொடுத்து அவருடைய தலையை மூட வேண்டாம். வலா துஹன்னிதுஹு, வாசனை பூசப்பட்ட பஞ்சை, அவர்களுடைய உடம்பிலே இருக்கின்ற அந்த துவாரங்களை அந்த வாசனை கொண்டு அடைக்க வேண்டாம், மனம் பூச வேண்டாம். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இஹ்ராம் அணிந்த உடனே மனம் பூசுவதையும் தற்காலிகமாக இஹ்ராம் ஹராமாக்கி விடுகிறது. இதை செய்ய வேண்டாம். காரணத்தை சொன்னார்கள் பாருங்கள். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும். ஃபஇன்னஹு யுபஅஸு யௌமல் கியாமத்தி முலப்பியா, அவர் கியாமத் நாளையிலே எழுப்பப்படுகின்ற பொழுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவோடு தான் எழுப்பப்படுவார். முத்தஃபக்குன் அலைஹ். இது புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத். கண்ணியமான கண்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! முழு மனித கோடிகளும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று சொல்லுகின்ற அல்லோல கல்லோல படுகின்ற அந்த நாள் எவ்வளவு பயங்கரமான நாள் தெரியுமா? சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சூரூதப்பட்டு எழுப்பப்படுகின்ற அந்த நாள் இருக்கிறதே, என்ன நடக்க போகிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எங்கு வந்திருக்கிறோம், எங்களை கொண்டு வந்தவன் யார், இதற்கு பின்னால் என்ன நிகழப் போகிறது என்று ஒன்றுமே தெரியாமல் அல்லோல கல்லோலத்திலே மனிதர்கள் உங்களுடைய கணக்குப்படி 300 வருஷத்தை கலத்தி விடுவார். இந்த டென்ஷன், அந்த குழப்பம், எங்க பாசையில சொல்லுவோமே அந்த கலபல் என்று சொல்லுவோமே, இந்த பதட்டம், ரிலாக்ஸ் ஆக முடியாமல் 300 வருஷம் ஒட்டு துணி உங்களோட உடம்புல இருக்காது, ஒரு கவலம் சாப்பாடு உங்களுக்கு கிடைக்காது, ஒரு குடி தண்ணீர் உங்களுக்கு கிடைக்காது. அந்த நிலையில் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நேரத்திலே இஹ்ராம் அணிந்தவர்களாக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவை சொல்லிக்கொண்டு இந்த ஹஜ்ஜுடைய நிலையிலே இஹ்ராமோடு மரணித்தவர் எழுப்பப்படுவார் என்றால், அவர் திரும்பி வந்தாலும் அவருக்கு சொர்க்கமும் அவருக்கு மன்னிப்பும், அவர் மௌத்தா போனாலும் அவருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது என்றால், கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் உறுதியாக மனதிலே நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். மௌத்துக்கு முன்னால் ஒரு தடவையாவது அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மார் வஃதுல்லாஹ், ஹஜ்ஜுக்கு வருகின்றவர்கள், உம்ராவுக்கு வருகிறவர்கள் அல்லாஹுடைய தூதுக்குழுவினர்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுவால் அழைக்கப்பட்ட விருந்தாளிகள். தஆஹும் ஃபஅஜாபு, அவர்கள் தானாக வரவில்லை,
வாருங்கள் என்று அல்லாஹ் அறைகூவி அழைத்து விட்டான். வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னானே, ஹஜ்ஜிக்கு வருமாறு பாங்கு சொல்லுங்கள். இந்த மனித சஞ்சாரமே இல்லாத நிலையில நான் பாங்கு சொல்லி இது யாருக்கு கேட்க போகிறது, எவ்வளவு தூரம் கேட்க போகிறது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒப்ஜெக்ஷன் பண்ணினார்கள். சொன்னான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, எத்தி வைப்பது உங்கள் பொறுப்பு, பாங்கு சொல்லுவது உங்கள் பொறுப்பு, அதை காதுகளிலே கொண்டு போய் எத்தி வைப்பது என்னுடைய பொறுப்பு. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார், ஆலமுல் அர்வாஹிலே இருந்த ரூஹுகளுக்கு கூட அந்த அழைப்பை அல்லாஹ் கேட்க வைத்தான். அதை கேட்டு லப்பைக் சொன்னவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையிலே ஹஜ்ஜி செய்தே ஆகுவார்கள். இந்த ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டினால், உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டினால் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று நாம் சொல்லுகிறோமே, அரபு இலக்கணப்படி லப்பைக் என்று சும்மா சொல்ல முடியாது. யாரோ எங்களை அழைக்க வேண்டும், அது எங்களுக்கு கேட்டிருக்க வேண்டும். ஓடோடி சென்று இதோ ஆஜராகி விட்டேன், வந்து விட்டேன், கூப்பிட்டீர்களா என்று கேட்கிறோமே, அதுதான் லப்பைக். யா அல்லாஹ் இதோ ஆஜராகி விட்டோம். யாராவது கூப்பிட்டால் தான் அந்த பதிலுக்கு இந்த பதத்தை பிரயோகிக்கலாம். அதுதான் அரபு இலக்கணம். என்றால் என்ன பாசை பேசினாலும் லப்பைக்கை நாம் ஏன் சொல்லுகிறோம்? அந்த பாங்கு எங்கள் செய்திகளை தொடுகிறது. நாங்கள் தல்பியாவை சொல்லுகிறோம், லப்பைக் சொல்லிவிட்டோம். எனவே சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வாகவே வாங்க என்று அழைத்தான் போனார்கள். அவர்கள் எதை கேட்டாலும் அதை அல்லாஹ் கொடுப்பான். எதை கேட்டாலும் கொடுப்பான். ஹஜ்ஜி செய்தவர்களுக்கு அனுபவம் இருக்கு. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, காரணம் என்ன தெரியுமா? சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ஜத்துல் வதானை வைத்து கேட்ட துஆக்களிலே ஆக முக்கியமான ஒன்று, அல்லாஹும்ம இக்ஃபிர் லில் ஹாஜ் வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ். யா அல்லாஹ், ஹாஜுடைய சகல பாவங்களையும் நீ மன்னிக்க வேண்டும். அந்த ஹாஜ் யார் யாருக்காகவெல்லாம் பரிந்து பேசுகிறார்களோ அத்தனை பேருடைய விடயத்திலும் அவர்களுடைய துஆவை இஸ்திக்ஃபாரை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துஆ செய்தார். சுப்ஹானல்லாஹ். சென்ற வெள்ளிக்கிழமை காலையில் கண்டி மாநகரத்திலே சுபகுடைய தொழுகை முடித்துவிட்டு சுன்னத்தை தொழுத ஒரு சகோதரர் திடீரென்று கதிரையிலே இருந்தவர்களாக அப்படியே சாய்ந்து கொண்டு போக, பக்கத்தில் இருந்தவர் பாய்ந்து அவரை எட்டி பிடிக்க, அந்த ஃபஜ்ருக்கும் அந்த ஸலாத்துக்கும் அந்த அதானுக்கும் இடையில சுபகுடைய சுன்னத்தோடு மஸ்ஜிதுக்குள் அவருடைய ரூஹு பிரிந்து விடுகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது தூரமல்ல, சென்ற வெள்ளிக்கிழமை காலை அந்த பக்கத்தில் இருந்த மனிதர் சென்ற வருடம் எங்களோடு ஹஜ்ஜி செய்த சகோதரர், எங்களோடு ஹஜ்ஜி செய்தவர். உண்மையிலே அவருக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த ஹஜ்ஜிக்கு அவரை தஷ்கீல் பண்ணியவர் அந்த கதிரையிலே விழுந்து மரணித்தவர். ஹஜ்ஜி செய்தே ஆகணும், நீங்க மட்டுமில்ல உங்களோட மனைவியும் செய்தே ஆகணும் என்று ஓடர் போட்ட மாதிரி சொன்னாரே. கண்ணியமான சகோதரர்களே, அவர் வந்து அவருக்காக துஆ செய்கின்ற பொழுது அவர் சொன்னார், உங்களுக்காக துஆ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, உங்களுடைய எந்த தேவையை நான் அல்லாஹ்விடத்திலே துஆவாக கேட்க வேண்டும் என்று கேட்ட நேரத்துல அந்த மௌத்தா போன சகோதரர் சொல்றாரு, நான் மக்காவுல மௌத்தா போக வேண்டும் அல்லது மதீனாவுல மௌத்தா போக வேண்டும், ரெண்டும் எனக்கு கிடைக்கலையா, எங்கேயாவது அல்லாஹுடைய ஒரு மாளிகைக்குள்ளால் நான் மௌத்தாகி போகவேன். ஏரியா பொறுப்புதார். மௌத்து எங்கே வருகிறது? அல்லாஹுடைய மாளிகைக்குள்ளே. காலம் வெள்ளிக்கிழமை சுபகுடைய நேரம். அந்த ஜனாசாவை பிடிக்கின்ற பக்கத்தில் உள்ளவர் அவருக்காக துஆ கேட்டவர். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, இந்த ஹதீஸுடைய ஆழத்தை பாருங்கள். எதற்காக துஆ கேட்கிறார்களோ, யாருக்காகவெல்லாம் துஆ கேட்கிறார்களோ, அந்த ஹாஜுடைய துஆவை மாத்திரமல்ல, அவர்கள் எத்தனை பேருடைய எந்தெந்த தேவைக்காக கேட்டாலும் அனைத்தையும் யா அல்லாஹ் நீ அங்கீகரிக்க வேண்டும் என்பதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ. இது ஹாக்கிம்ல இந்த ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, இதுவெல்லாம் ஹஜ்ஜிக்கு கிடைக்கின்ற வெகுமதிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒரு ஆசை ஆர்வம் ஊட்டினாலும் இந்த உலகத்திலே கிடைக்கின்ற வெகுமதிகளையும் அவர்கள் சொல்லாமல் விடமாட்டார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், மா அம்அர ஹாஜ்ஜுன் கத், மா அம்அர ஹாஜ்ஜுன் கத். இதனடா அம்அர என்பது புதிதான ஒரு அரபு சொல்லாக இருக்கிறது. ஒரு ஹாஜ் ஒரு நாளும் ஏழையாக மாட்டார். கீலலி ஜாபிர் மல் இம்ஆர். இம்ஆர் என்றா என்ன? ஒரு ஹாஜ் இம்ஆராக மாட்டான் என்றால் என்ன? கால மஃப்தகர, ஹஜ்ஜி முடித்தவர் ஒரு நாளும் ஏழையாக மாட்டார் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செலவழித்த ரூபாய்கள் ஒன்றுக்கு 10 லட்சமாக கிடைத்தே தீரும் என்பதும் ஒரு ஹதீஸுடைய கருத்து.
ஒரு ஒரு ரூபாவுக்கு 10 லட்சமாக அல்லாஹ் பெருக்கி தராமல் அவரை மரணிக்க செய்ய மாட்டான். கண்ணியமானவர்களே, மௌத்துக்கு பின்னால் உள்ள வெகுமதிகள் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலும் அந்த ஹஜ்ஜி செய்வதற்கு இவ்வளவு வெகுமதிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்தம்திஉ பிஹாதல் பைத், இந்த கஅபத்துல்லாஹ் இருக்கின்ற பொழுதே அதை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். இஸ்தம்திஉ என்றால் சரியாக அதற்கு மொழிபெயர்ப்பதாக இருந்தால், எங்களோட பாசையில எங்களுக்கு விளங்குற பாசையில சொல்வதாக இருந்தால், என்ஜாய் பண்ணிக் கொள்ளுங்கள் என்போமே, இன்பம் அனுபவித்துக் கொள்ளுங்கள், அதை நன்றாக அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. அந்த கஅபத்துல்லாவை வலம் வாருங்கள், அதை கட்டி தழுவுங்கள். கண்ணியமானவர்களே, இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஹஜருல் அஸ்வதுடைய சிறப்பை சொல்லல, கஅபத்துல்லாஹ்வுடைய சிறப்பை சொல்லல, ருக்குனுல் யமானியுடைய சிறப்பை சொல்லல, முல்தஸிமுடைய சிறப்பை சொல்லல, அதுவே தவாப் செய்தால் கிடைக்கின்ற நன்மையை சொல்லல. நேரம் போதாது சொன்னார்கள். இந்த பைத்துல்லா, இந்த சிறப்பம்சங்கள் எல்லாம் இருக்கிறதே, இதெல்லாம் வச்சு நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஃபஹாதா ஹுதிம மர்ரத்தைன், ஏன் தெரியுமா? இந்த கஅபத்துல்லா இந்த உலக வரலாற்றிலே 2 தடவைகள் முற்றாக இடிக்கப்பட்டிருக்கிறதே. ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வெள்ளம், அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுபராயத்தில் இருக்கின்ற பொழுது அதை அடியோடு தகர்த்து அந்த குறைஷிகள் அந்த கஅபத்துல்லாவை கட்டினார்கள். வயுர்ஃபஉ ஃபிஸ் ஸாலிஸா யுரீது பஅத ஸாலிஸா, ஹதீஸ்ல சொன்னார்கள், 3வது தடை இடிக்கப்பட்டால் அதனுடைய அஸ்திவாரத்தோடு அது உயர்த்தப்படும். இதற்கு பிறகு அந்த கஅபாவை நீங்கள் வலம் வருவதற்கு உங்களுக்கு கிடைக்காது என்றார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தஅஜ்ஜலு இலல் ஹஜ் ஃபஇன்ன அஹதக்கும் லா யத்ரி மா யஅரிது லஹு. சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்தினர்களே, ஹஜ் உங்களுக்கு விதியாக்கப்பட்டால் ஒரு நாளும் கால தாமதம் வேண்டாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக அந்த வருடத்திலே ஹஜ்ஜை எதை விட்டாவது நீங்கள் முடித்துக் கொள்வதற்கிறதே, அதுதான் ஆக விசேஷம். காரணம் என்ன தெரியுமா? தொழுகை நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுது கொள்ளலாம். ஜகாத் நீங்கள் எங்கு சம்பாதித்தாலும் அங்குள்ள ஏழைகளுக்கு கொடுத்துக் கொள்ளலாம். நோன்பு அதை எத்தேசம் போனாலும் அங்கு பிறை கண்டால் நோன்பு பிடிக்கலாம், பிறை மறைந்தால் நோன்பை விடலாம். ஹஜ் அப்படி அல்ல. நீங்கள் நினைத்த இடத்திலே தவாப் செய்ய முடியாது. நீங்கள் நினைத்த இடத்திலே அரஃபாவிலே தரிப்பது மாதிரி நிய்யத்து வைத்து லுஹரில் இருந்து மக்ரிப் வரைக்கும் இருக்க முடியாது. பாவம் செய்து பூமிக்கு இறக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் அது அரஃபாவுடைய மைதானம் தான். அதுக்கு ஒரு வருஷம் நீங்கள் காக்க வேண்டும். அந்த ஒரு வருஷத்திற்குள்ளால் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை யார் அறிவார் என்றார். ஒரு வருஷம் அல்ல கண்ணியமானவர்களே, சுபகு தொழுது வந்தவர் சுன்னத்த தொழுதே சுபகுடைய ஜமாத்து கிடைக்கிறதுக்கு முன்னால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்களே. தஸவ்வது மினத் துன்யா ஃபஇன்னக லா தத்ரி இதா ஜன்ன லைலுன் ஹல் தஆயிஷு இலல் ஃபஜ்ரி. ஒரு புலவர் சொல்லுகிறார், ஒரு வாழ்க்கையில் ஒரு மூமினுக்கு கிடைக்கிற ஒரு இரவாக இருந்தாலும் நாங்க நினைக்கணுமாம், இது என்ற வாழ்க்கையில கிடைக்கின்ற கடைசி இரவாக இருக்கலாம். இந்த இரவிலே ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய எல்லா அமல்களையும் செஞ்சிருங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த இரவுக்குள்ள ஜோடி சுபகரிக்கிறதே ஃபஜ்ர், அது உதயமாகும் வரைக்கும் நீங்கள் உயிரோடு வாழ்வதில் எந்த நிச்சயமும் இல்லை. அப்படின்னா ஒரு வருஷம். சுபஹான். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சொல்லிவிட்டு சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் அலியின் ரலியல்லாஹு தஆலா அன் மன் மலக ஸாதன் வ ராஹிலத்தன் துபல்லிகுஹு இலா பைத்தில்லாஹில் ஹராம் ஃபலம் யஹுஜ்ஜ ஃபலா அலைஹி அய்யமூத யஹூதியன் அவ் நஸ்ரானியன். நவுது பில்லாஹ் நவுது பில்லாஹ் நவுது பில்லாஹ். ஹஜ்ஜிக்கு போவதற்கான தெம்பும் அதற்கான வசதியும் அல்லாஹ் கொடுத்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றாமலே ஒருவன் மௌத்தா போனால் அவன் யஹூதியாக அல்லது நசரானியாக செத்து தொலையட்டும் என்றார். வமன் கஃபர, அங்க வந்ததே குர்ஆனிலே, ஹஜ்ஜி செய்யாமல் யார் இருக்கிறார்களோ என்று சொல்லல, யாரு காபீராகி விடுகிறார்களோ என்றுதானே அல்லாஹ் சொல்லுகிறார். ஓதி காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸுக்கு பின்னால் ஏன் யஹூதி நசரானி என்று சொன்னார்கள் தெரியுமா? இந்த 2 கூட்டமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சண்டை பிடிக்கிற கூட்டம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு யஹூதியாகத்தான் இருந்தார். நவுது பில்லாஹ். நஸ்ரானி சொல்லுவார்கள், இல்ல கான நஸ்ரானியன், அவர் எங்களை சேர்ந்தவங்க. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த புனித ஸ்தலங்களை மதிப்பார்கள் என்று அவங்க 2 பேரும் சண்டை பிடிக்கிறனர். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த புனித ஸ்தலங்களை யஹூதியும் மதிக்கிறான், நஸ்ரானியும் மதிக்கிறார். ஏனென்றால் அதற்கான சரியான கதாநாயகர் அவர்கள் விரும்புகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நீங்களும் கஅபத்துல்லாஹ்டா சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஆசை, எவ்வளவு பூரிப்பு. ஆனா 20-25 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறதுக்கு யோசிக்கிறீங்கடா.
அந்த யகூதிக்கும் நசரானிக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நிறைய பேர் என்ன வீட்டை முறையா கட்டிடுவோம், இன்னொரு கடையை வாங்கிடுவோம், என்ன குமருடைய கல்யாணத்தை முடிச்சிருவோம், சின்ன சின்ன சில்லறை காரணங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னால, ரமலானுக்கு முன்னால ஒரு சகோதரர் வருகிறார். வந்து கண்ணீரோடு கையை பிடித்து இதே மாதிரி உடுப்போட ஜும்மாவை விட்டு கீழே இறங்குற வந்து சொல்றார், அதுல துவா செஞ்சுக்கோங்க, நாளைக்கு அட்மிட் ஆக போறேன். கேட்டேன், என்ன விஷயம்? இல்ல வயிற்றுல பெரிய ஒரு ஆபரேஷன், எலும்புறது சுவர் இல்ல ஹசரத், 4 பேரிடத்துல குடும்பத்துல சைன் வாங்கப்பட்டிருக்கிறது, நீங்க செய்யாம இந்த வருத்தத்தை தாங்குறீங்களா அல்லது இந்த ரிஸ்க நீங்க எடுக்கிறீங்களான்னு டாக்டர் கேட்டாரு. இந்த வருத்தத்தை தாங்க இயலாது, போனா அப்படியே போயிட்டு சேர்ந்துருவேன். சில நேரம் நான் உங்களுக்கு தருகின்ற இந்த சலாம் என் வாழ்க்கையில தருகின்ற இறுதி சலாமாக இருக்கலாம், துவா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கடைசி அவர் அழுது சொன்னது என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே? நான் யாருக்கும் எந்த கொடுக்கல் வாங்கலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, வஞ்சகம் இல்ல, போட்டி பொறாமை இல்ல, எல்லாம் கச்சிதமாக செஞ்சேன். எனக்கு ஒரே ஒரு கவலை, ஹஜ்ஜ மட்டும் என்னால முடித்துக் கொள்ள கிடைக்கவில்லை. வசதி இருந்தது, வாய்ப்பு இருந்தது, அந்த நேரம் 2 லட்சம் 1.5 லட்சம் அது அவர்களுக்கு வெறுமனே சொச்சமாக இருந்தது, என்னென்னமோ தேவைகள் என்று சொல்லி அவரு இப்படி ஒன்று நடக்கும் என்று எதிர்பார்க்கல. திடீரென்று எனக்கு அது மட்டும்தான் ஊத்தி கொண்டிருக்கிறது. இந்த உறுத்தல் சாதாரண உறுத்தல் அல்ல. இந்த ஒரு நிலை எங்கட கடைசி கட்டத்துல வந்துடக்கூடாது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர் சொல்லிட்டு போறாரு, அந்த ஹஜ்ஜ மட்டும் நான் முடிச்சிருந்தா நான் சந்தோஷமா போயிருப்பேன், எந்த கவலையும் எனக்கு கிடையாது, திரும்பி வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி. துவா கேட்டு போனார். அந்த ஹஜ்ஜை செய்வதற்கு மாத்திரமாவது என் உடம்பில் ஆரோக்கியத்தை தந்துவிடு என்ற துவாவோட போனாரு. மாஷா அல்லாஹ் திரும்பி வந்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். இந்த மாதிரி நிலை எங்களுக்கு வந்துடக்கூடாது. எனவே இருக்கின்ற சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி, யாருக்காக சொத்து சேர்க்கிறோம், யாருக்காக? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் சேர்த்து வைத்த சொத்துகளுக்கு இன்று சில பிள்ளைகள் சண்டை பிடிப்பதை பார்க்கின்ற பொழுது, எதற்கடா இதை சம்பாதித்தேன் என்று தலையிலே கையை வைக்கிற நிலைமையில் எத்தனையோ பெற்றோர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே இறுதியாக குத்பாவை முடிப்பதற்கு முன்னால் கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஹஜ்ஜுடைய இந்த கடமையினால் நான் பெற வேண்டிய பாடம் என்ன? படிப்பினையில் இஹ்ராம் உடுத்ததற்கு பின்னால முதலாவது இறையச்சம். உடுத்ததற்கு பின்னால் ஒரு முடிய கலட்டக்கூடாது, அத்தர் பூசக்கூடாது, ஆண்கள் தலையை மறைக்க கூடாது, பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது. நிறைய அந்த இஹ்ராமுடைய முக்கியமான பேண வேண்டிய வாஜிபாத்துகள் இருக்கிறது. சில பேரை நீங்கள் பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், ஃபிளைட்டுக்குள்ள வருவாங்க, தள்ளாடி வருவாங்க, ஹஸ்ரத்தை தேடுறது கஷ்டம் என்ற எல்லாரும் அங்க தொப்பி போட முடியாது. இன்று இந்த சபையை பார்த்தா தொப்பி இல்லாத ஒரு தலையே விளங்காது. நான் எத்தனையோ மிம்பர்லயே உங்களோட ஊரை பத்தி நான் பேசி இருக்கிறேன். தொப்பி இல்லாத ஒரு பள்ளிவாசலை பார்க்கிறேன்டா, இந்த மதவாக்குலம் வர வேண்டும். அழகாக இருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே. ஆனா இஹ்ராம் உடுத்தால் துப்பி போடக்கூடாது. அது ஹஸ்ரத்தாக இருந்தாலும் சரி, முஃப்தியாக இருந்தாலும் சரி, தேடி வருவாங்க. ஹஸ்ரத் இருக்கிறீங்களா? ஓ, கொஞ்சம் தூக்கம் வைத்திருச்சு ஹஸ்ரத், கொஞ்சம் தலை சொறி வந்துச்சு, நல்லா தலையை சொரிஞ்சிட்டேன். விழித்து பார்த்தால் சாப்பாடு தர்றதுக்கு பிளைட்ல லைட்டை போட்ட உடனே ஒரு சின்ன முடி ஒன்று உளுந்திருக்கிறது ஹஸ்ரத், நான் இதுக்கு என்ன பண்றது? இதான் தக்குவா. என்னோட உடம்புல முளைத்திருக்கின்ற ரோமம் அது தானாக ஏதோ ஒரு நிலையால விழுந்து விட்டது. அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி விட்டேனா, என்னுடைய ஹஜ் புறக்கணிக்கப்படுமா என்ற பயம் இருக்கிறதே. இதை அல்லாஹ் உணர்த்துகிறான் தெரியுமா? உன் உடம்பிலே முளைத்திருக்கின்ற முடியாகட்டும், உன் நகத்திலே பிஞ்சி தொங்குகின்ற ஒரு துண்டு வெட்டி எறிகின்ற நகமாக இருக்கட்டும், என் அனுமதி இல்லாமல் கை வைக்க கூடாது. அந்த உடம்பில் இருக்கின்ற ரோமமும் உனக்கு சொந்தமானதல்ல, அது எனக்கு சொந்தமானது. நான் எப்ப வெட்ட சொல்றேனோ வெட்டு, நான் எப்ப எடுக்க கூடாது என்று சொல்லுகிறேனோ நீ எடுக்க கூடாது. இஹ்ராமுடைய உம்ராவுடைய 4 ஃபர்த். முதலாவது மீகாத்திலே நியத்து வைக்கணும், 2வது தவாஃப செய்யணும், 3வது தொங்கோட்டம் ஓடணும், 4வது முடிய இறக்கணும். இப்ப வந்து கேட்பாங்க, ஹஜ்ரத் இஹ்ராம் உடுத்ததற்கு பின்னால் ஒரு முடி களையக்கூடாது என்று சொன்ன இஸ்லாம், சஹி செய்ததற்கு பின்னால் எல்லா முடியும் வலிக்கணும் என்று சொல்றதே என்ன ஹஜ்ரத்? புரியுதில்லை. உட்காருண்டா உட்காரு, எலும்புண்டா எலும்போ, இந்த கட்டுப்பாடு இருக்கிறதே, இந்த கண்ட்ரோல் உங்க வாழ்க்கையில வர வேண்டும். இதுதான் ஹஜ். அடுத்தது, நீங்க அரசராக இருந்தாலும் கூட அந்த கிரீடத்தை அந்த கிரீடத்தை போட்டு நீங்க மன்னர் என்று அங்கு காட்டக்கூடாது. அதனால யாருமே தலையை மூடக்கூடாது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அங்கு ஒற்றுமை. சுப்ஹானல்லாஹ், யாராக இருந்தாலும்
தைக்காத ஆடைதான் யாவரும் அணிய வேண்டும். அது நபியாக இருந்தாலும் சரி, அரசராக இருந்தாலும் சரி. ஆண்கள் தைக்காத உடுப்பு, ஆண்கள் தலையை மூடக்கூடாது. எல்லா பாசை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற சங்கநாதத்தை தவிர அங்கு வேறு முழக்கம் கிடையாது. கண்ணியமானவர்களே, ஒற்றுமை, சமத்துவம், நீ யாராக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், அல்லாஹுடைய பார்வைக்கு முன்னால் நான் ஒரு அடிமை என்பதை அங்கு நீ நிரூபிக்க வேண்டும். இதுதான் ஹஜ்ஜுடைய தத்துவங்கள். ஒற்றுமை அங்கு பிரகடனப்படுத்தப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இறையச்சம் அங்கு எங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. ஹஜ் என்றால் இதுவெல்லாம் வந்து அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தர வேண்டிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரெல்லாம் அந்த ஹஜ்ஜுக்குரிய சந்தர்ப்பம் இன்னும் கிட்டவில்லையோ, கிடைக்கவில்லையோ, மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை தந்தருள்வானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. எங்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கபறுகளையும் சொர்க்க பூங்காக்களாக ஆக்கி அருள்வாயா. ஹயாத்தோடு வாழ்கின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி நோய்களை குணமாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயா. அவர்களுடைய கல்வி ஞானத்திலே பறக்கச் செய்வாயா. கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்களை விட்டு அவர்களை பாதுகாத்தருள்வாயா. மோசமான பழக்க வழக்கங்களை விட்டு அவர்களை பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ், கெட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயா. எங்களோட ஆஃபியத்திலே ஆரோக்கியத்திலே பறக்கச் செய்வாயா. உன் அமலுக்கு தடையான எந்த நோயையும் எங்களுக்கு தந்து விடாதே யா அல்லாஹ். எங்களோட கடைசி காலத்தை அடுத்தவர்களுக்கு பாரமாக்கி விடாதே ரஹ்மானே. எங்களோட உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற அசுத்தங்கள், நஜீசுகளை நாங்களாகவே சுய உணர்வோடு இருக்கும் பொழுதே, எங்களோட இடது கரங்களாலே கழுவி சுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே எங்களை மௌத்தாக்கிறியா அல்லாஹ். அடுத்தவர்கள் எங்கள் அசுத்தங்களில் கையறிக்கின்ற ஒரு நிலை வரும் வரைக்கும் எங்களை வாழ வச்சிடாதையா அல்லாஹ். தள்ளாடும் வேதை விட்டும் எங்களை பாதுகாத்திரு ரஹ்மானே. அடுத்தவர்களுக்கு பாரமாக இருப்பதை விட்டும் எங்களோட கடைசி காலத்தை பாதுகாத்திரு ரஹ்மானே. கண்ணியமாக வாழச் செய்து கண்ணியமாகவே எங்களை மௌத்தாக்கிறியா அல்லாஹ். யாவது எங்களோட நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயா. நாட்டுடைய பொருளாதாரத்திலே பறக்க செய்வாயா. இனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை தந்தருள்வாயா. யா அல்லாஹ், பலஸ்தீனிலே வாழுகின்ற முஸ்லிம்களை பாதுகாத்திரு நாயனே. அந்த பெண்களுடைய மானங்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ். அந்த இந்த பாவம் அறியாத அந்த பச்சிலம் சிறார்களுடைய உயிர்களை பாதுகாத்திரு ரஹ்மானே. நபிமார்களுடைய கால் பட்ட பூமியா அல்லாஹ், உலகத்திலே ஆக சிறந்த பூமியாக இருக்கின்ற பூமிகளில் ஒரு பூமியாக இருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த பூமியை முஸ்லிம்களுடைய கையிலே நீ ஒப்படைத்து விடுவாயா. மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீ பாதுகாத்தருள்வாயா. யஹூதி நஸ்ரானிகளுடைய சதித்திட்டங்களை தவிடுபடியாக்கி விடுவாயா. அவர்களுடைய ஒற்றுமைகளை சீர்குலைத்து விடுவாயா. அவர்களுடைய ஆயுதங்களை செயலுக்கு செய்து விடுவாயா. ஹிதாயத்தில்லை என்றால் இதற்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சமூகத்தினரை அழித்து நாசமாக்கி இருக்கிறாயா அல்லாஹ். அதே சக்தியோடும் ஆற்றலோடும் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், உலக மக்கள் எல்லோருடைய கண்களும் குளிர அந்த யகூதிகளுக்கும் நீ ஒரு பயங்கரமான தண்டனையை கொடுத்து விடுவாயாக. யாரெல்லாம் அந்த முஸ்லிம்களை பாதுகாத்தருள்வாயா. யாரெல்லாம் இந்த வருடம் புனிதமான ஹஜ்ஜுக்கான நீயத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஆபியத்திலே நீ பறக்க செய்வாயாக. எல்லா வாய்ப்புகளையும் நீ அவர்களுக்கு கொடுத்தருள்வாயாக. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அவர்களுடைய ஹஜ்ஜுகளை ஆக்கி அருள்வாயா. யாரெல்லாம் இன்னும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையோ மௌத்துக்கு முன்னால் ஒரு தடவையாவது உன்னுடைய விருந்தாளிகளாக அவர்களையும் நீ அழைத்துக் கொள்வாயாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தை விட்டு நிச்சயமாக சத்தியமாக நாம் மரணிக்கப் போகிறோம் நாயனே. அந்த இறுதி மூச்சு இந்த உடலை விட்டு பிரிகின்ற அந்த நாளை எங்களுடைய வாழ்க்கையின் சிறந்த நாளாக ஆக்கி அருள்வாயா. கலிமாவை மொழிந்த நாவோடும் சுவர்க்கத்துடைய காட்சிகளை கண்டு ரசித்த கண்களோடும் சிரித்த முகத்தோடும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியமான மௌத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயா. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.